ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு பிறந்த அந்த நாளை நினைவு கூறுகிற இந்த நாளில் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையிலே ஒரு வசனத்தை மையமாய் வைத்து சில வார்த்தைகளை சொல்லி உங்கள் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடந்த வருஷத்தை பார்த்தோமே, இந்த ஆண்டும் இந்த நல்ல நாளை காண செய்தாரே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 1:79 லூக்கா 1:79 நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்தவும் இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்தது என்றார். அருணோதயம்னா இந்த காலையில கிழக்க சூரியன் உதிக்கும் தெரியுமா? உதய சூரியன், அது பேர் தான் அருணோதயம். உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம். அதைத்தான் யோவான் எழுதுகிறார். உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியை இரட்சகராகி இயேசு கிறிஸ்து நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில நடத்த. ஒருவேளை வியாதினால சமாதானத்தை இழந்து போனீர்களா? ஒருவேளை குடும்ப பிரச்சனைனால சமாதானத்தை இழந்து போனீங்களா? ஒருவேளை பலவிதமான போராட்டங்களால சமாதானத்தை இழந்து போனீங்களா? இயேசு கிறிஸ்து பிறந்த அன்றைக்கு முதல் கொயர் தேவதூதர்கள் பாடினாங்க. என்னது பாடினாங்க தெரியுமா? உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானம் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானம் உண்டாவதாக. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக. அப்படித்தான் பாடினாங்க. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு பேர் தெரியுமா? சமாதான பிரபு. இயேசு பிறப்பதற்கு 800 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த ஏசாயா இயேசுவை பற்றி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அதிசயம் அவர் நாமங்களாவன அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, வல்லமை உள்ள தேவன், கடைசியா சமாதான பிரபு, த பிரின்ஸ் ஆஃப் பீஸ். எப்படி அவர் சமாதானத்தை உண்டு பண்ணினார்? அவர் சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார். எபேசியர்ல வாசிக்கிறோம், அவரே நம்முடைய சமாதானக்காரனர். ஹல்லேலூயா. இயேசு ஏன் பிறந்தார் தெரியுமா? நீங்க சமாதானமா இருப்பதற்கு. சமாதானத்தை இழந்து போனீங்களோ? சமாதானத்துக்கு ஒரே ஒரு வழி, சமாதான பிரபு இயேசு. அவர் பிறப்பும் அவருடைய மரணமும் நமக்கு சமாதானத்தை கொண்டு வந்தது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை நம்பினால் போதும், இயேசு விசுவாசித்தால் போதும். ஒரு ஒளி. இப்போ நாங்கள் இருந்து சென்னை கிளம்புறோம், இரவு நேரத்தில் பயணமாகிறேன். நாளைக்கு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருங்களேன், நிறைய பேர் பிரயாணமாகும். நல்ல கார் வச்சுருப்பீங்க. ஆனால் உங்களுடைய காருடைய வெளிச்சம் ஒரு 100 மீட்டர் போகுமா? ஒரு 300 அடி தூரம் போகுமா? முடியாது. ஒரு 50 அடி, ஒரு 50 மீட்டர் 150 அடி தூரத்துக்கு போகும். நான் இல்லை, மெட்ராஸ் வரைக்கும் என் காரில் வெளிச்சம் வந்தால் தான் நான் போயிட்டு சொல்லுவீங்களா? இல்லை, நான் மூவ் ஆக அந்த வெளிச்சம் என்னை நடத்திக்கிட்டே இருக்கும். சோர்ந்து போய் ஸ்தம்பிச்சு நின்றுங்களோ, நடக்க ஆரம்பிங்க, விசுவாசத்தில் முன்னேறுங்க. அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்தது. ஹல்லேலூயா. கொலைகாரனாக இருந்த சவுலை பவுலாய் மாற்றி 14 நிருபங்களை எழுத வைத்து 3 மிஷனரி பிரயாணங்களை பண்ண வைத்து எபேசு, கொரிந்து, பிலிப்பு, தெசலோனிக்க பட்டண ஊழியர்களை ஸ்தாபித்து தீமோத்தேயு போன்ற ஊழியர்களை உருவாக்கி ஒரு சபை பிதாவாய் கர்த்தர் மாற்றினாரே. இயேசுக்கு பிற்பாடு கிறிஸ்தவத்தில் எல்லாரும் நோக்கி பார்க்கிற ஒரு பரிசுத்தவான் அப்போஸ்தலர் பவுல். காரணம், ஒளி சந்தித்தது. சடிதியிலே ஒரு ஒளி அவரை சந்தித்தது. இந்த நல்ல நாளில் ஒரு இருள் மாறப்போகிறது. வியாதியாக இருள் மாறப்போகிறது, கடனாக இருள் மாறப்போகிறது, கஷ்டம், வறுமை, தரித்திரமாக இருள் மாறப்போகிறது. உன்னதத்திலிருந்து தோன்றிய இயேசுவாகிய ஒளி உங்களை பிரகாசிக்க போகிறது. ஆமென். நீங்க நம்புங்கள், விசுவாசிங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வசனத்தின் மூலம் அவர் வெளிச்சமாய் வெளிப்படுவார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் இருளில் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு வந்த நோக்கம் நம்முடைய கால்களை சமாதானத்தின் பாதையில் நடத்த. உடைய குடும்ப வாழ்க்கை சமாதானமாக இருக்கும், உடைய கல்வி சமாதானமாக இருக்கும், உடைய பிரயாணங்கள் சமாதானமாக இருக்கும், உடைய பிஸ்னஸ் சமாதானமாக இருக்கும், உடைய வேலை சமாதானமாக இருக்கும். சமாதானம் இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த நாள் ரொம்ப உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருப்பதாக. மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவிங்கள். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உண்மையான தேவனுடைய பிள்ளைகள். இந்த நாளிலே ஒரு நபருக்காக சுவிசேஷம் சொல்லுங்கள், துண்டு பிரதியை கொடுங்கள், கேக் வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு இயேசுவின் அன்பு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கிருபை கொடுப்பதாக. ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளில் கிறிஸ்துவின் பிறப்பை தியானிக்கிற அந்த நாளில் நீர் சமாதானத்தின் வழியில நடத்த அருணோதயமாய் வெளிப்பட்டு வேதம் சொல்லுகிறதப்பா. எல்லா உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பிரகாசிப்பீராக. பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் எடுப்பதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a nice day.